வணக்கம் நண்பர்களே, சிவா எலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்க்க நேரம் தான் நம்ம வர்மா கபிலனை அடி அடி அடின்னு அடிச்சு வெளுத்து டீமை விட்டு வெளியே தள்ளி ரோட்ல கொண்டு போட்டுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவாவோட குரூப்பு கவனிச்சுறாங்க கபிலனை. ஒரு கட்டத்தில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் காப்பாற்றுறாங்க. என் தம்பியை அடித்த அந்த வர்மாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வரைஞ்சி கட்டிட்டு நம்ம சிவா போய் வர்மாவின் தொலியை உரிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாந்தியை கூட்டு உண்மையெல்லாம் கக்க வச்சுறாங்க. உதயபெருமாள் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அவங்க போட்டு உடைச்சிறாங்க. இதனால நம்ம வர்மா அப்படியே நடுங்கி போகிறாங்க. இனி நடக்கக்கூடிய எலெக்ஷனில் கண்டிப்பாக உதயபெருமாள் தான் வருவா. ஏன்னா அந்த சிவாவை சொல்லதெல்லாம் கேட்குறாங்க. சிவா உதயபெருமாள் வேறு மனைவி கிடையாது அப்படின்னு அவங்க வாயால் சிவா வாயால் வருது. இதை பார்த்து நம்ம செல்வநாயகி அவனுக்கு வாயால் சொல்லிட்டான். இனி ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நம்ம சிவா உதட்டளவில் சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ளே அப்படியே குமுறுறாங்க. நம்ம உதயபெருமாள் அப்படியே நம்ம சிவாவை பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சிவாவுக்கு தலையில் அடிபட்டு ரத்தம் வருது. அதை பார்த்த உடனே அயலி துடிச்சு இன்னும் சிவகை தலையில் ரத்தம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்திராணி டாக்டரை வர வச்சு ஃபஸ்ட் எய்டெல்லாம் பண்ணி சரி பண்ணிடுறாங்க. நம்ம இந்திராணி சிவாட்டா உன்னோட அப்பா எங்கள் சித்தப்பா தான் அப்படின்னு நீ ஆணித்தனமாக சொல்கிற உதயபெருமாள் சித்தப்பா தானே. அது பிறகு எங்கள் சித்தப்பா நல்லவர், அவருக்கு வேறு மனைவி கிடையாது அப்படின்னு நீனே சொல்லிட்ட, உன்னை புரிஞ்சிக்க முடியலை சிவா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம சிவா அப்படியே பரிதாபமாக பார்க்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம உதயபெருமாளுக்கு எப்படியாவது சிவாட்ட பேசணும், நீனும் என் பையன் தாண்டா, இவ்வளோ கஷ்டம் எனக்காகப்பட்டு அந்த லேடியை கொண்டு உண்மையை சொல்ல வச்சதுனால தான் நான் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும். இல்லாட்டினா என்னோட பேர் அடிபட்டிருக்கோம். நீ தான் இந்த இடத்துல என்னை காப்பாற்றிருக்க. உன்னை கெட்டி பிடிச்சி நான் சந்தோஷப்படலான்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே நீ என்கிட்டயே இருக்க மாட்டேங்க, பறந்து பறந்து ஓடிற. என்ன பண்ணடா, நம்ம ரெண்டு இடத்துக்குள்ளே உறவை சொல்லலான்னு பார்த்தா இந்த செல்வநாயகியும் கபிலனை வேற ஒரு பேரடியாக இடிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல உதயபெருமாள் நொந்துக்கூடாங்க. நம்ம சிவா கிட்ட பேசலான்னு உதயபெருமாள் முயற்சிக்கிறாங்க. சிவா கிட்ட வர நேரம் எல்லாம் நம்ம சிவா அதிரடியாக எலும்பி ஓடிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா டே எங்கடா எலும்பி ஓடுற, நில்லுடா, உன்கிட்ட நான் பேசி தான் தீருவேன் அப்படின்னு நம்ம உதயபெருமாள் நம்ம சிவா ஓடின் சட்டையை பிடிச்சி திருக்கி இருக்க வைக்கிறாங்க. சிவாயும் வேற வழி இல்லாமல் இப்போ என்னதான் பிரச்சனை உங்களுக்கு, எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் போகலாம், நான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கே விரும்பலை எனக்கு அப்படின்னு செல்ஃபோனை எடுத்து வச்சு வேறு யார்கிட்டையும் பேசுறதுக்குனாங்க. இந்த வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல மிரண்டு ஓடுறாங்க. டே நீ எங்கே போனாலும் நீ நில்லு, உன்கிட்ட பேசி தான் ஆகணும் அப்படின்னு உதயபெருமாள் சிவாவை பிடிச்சி என்னை மன்னிச்சிருடா, நீ தான் என் பையன் அப்படின்னு நான் எல்லாரும் முன்னாடியும் சொல்லி கதறி அழணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா, அது போதும், நீங்கள் என்னை உங்கள் பையன் அப்படின்னு உங்கள் வாயிலிருந்து சொல்ல அந்த ஒரு வார்த்தைக்காக தான் காவல் இருந்தேன், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா, அது போதும் எனக்கு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்கங்க சிவா. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரித்திகா வீட்டில் எல்லாரும் இருக்கும். ஆனால் கபிலனை மட்டும் காணலை. கபிலன் எங்கே போனார் தெரியலை. அவரோட செல்லு ஃபோனுக்கு அடித்தாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு பதறி போகிறாங்க. இந்த வீட்டில் என்னதான் நடக்கு அப்படின்னு தெரியலை அப்படின்னு நினைக்கிறாங்கங்க. ஆனால் இந்த கபிலன் நம்ம வர்மாவை பார்க்க போயிருப்பாங்க. வர்மாவை நான் பார்க்க போட்டால் கண்டிப்பாக அவை ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு மரண அடியை கொடுக்கறதுக்கும் தயங்க மாட்டான். நம்ம குடும்பத்துக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, அவனை சந்தித்து நான் பேசி ஆகணும் அப்படின்னு வர்மாவை பார்க்க கிளம்பியிருக்காங்க. நம்ம கபிலனை சீட்டெடுதா, நீ உன் அப்பனை காப்பாற்றிட்டால, எனக்கு கை கழுவி விட்டு உன் அப்பனை இந்த எலெக்ஷனில் நிற்க வைக்கிறதுக்காக நீ திட்டம் போட்டு அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கும் நீ நல்லாவே செய்துட்ட. நான் உன்னை நம்பினதுக்கு என்னை வச்சு செய்துட்டேன். இது போதண்டா கபிலா, ஸ்வீட்டெடு அப்படின்னு கபிலனுக்கு டார்ச்சர் கொடுக்காங்க. ஸ்வீட்டெல்லாம் வேண்டாம், நான் சொல்லதை புரிஞ்சிக்க வர்மா அப்படின்னு கபிலன் சொல்கிறாங்க. நீ சொல்லதை நான் எதடா புரிஞ்சுக்கணும்,
வர்மாவும் இதுக்கு மேலே என்ன இருக்கு, நீ தான் எல்லாம் கெட்டு குட்டி சோறாக ஆக்கிட்டியே, எங்கள் பிடியில் இருந்த அந்த சாந்தியை கூட்டிகிட்டு போய் உண்மையை உளறி கொட்டி அப்பன்னு சேஃப் ஆக்கிட்டியே, இதுக்கு மேலே என்ன வேணும்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தின் உச்சியில் கொந்தளிக்கிறாங்க நம்ம வர்மா. இந்த சைடு பார்த்தோன்னா இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம கபிலன் இவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு வந்து வர்மாவை பற்றி நினைக்கிறாங்க. ஆனால் வர்மா அதுக்கடையில் அடி 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 அடின்னு நம்ம கபிலனை போட்டு அடித்து தோலியை உரிச்சு ஒரு கட்டத்தில் விடுங்கண்ணே அப்படின்னு எல்லாரும் தடுக்கிறாங்க. ஆனால் கபிலனை அடித்து சுக்கு நூறாக போட்டு ரோட்டில் கொண்டு போட்டுறாங்க. இந்த டீமை விட்டே ஒதுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இது ரித்திகா ஓடி வராங்க. கபிலன் என் புருஷனை காணலை அப்படின்னு சொன்னா ஏதோ வர்மாவால் தான் கபிலனுக்கு ஆபத்து இருக்கும், கபிலன் எதுக்காக அங்கே போனான் அப்படின்னு வந்து நம்ம அயலி குரூப் சிவாயி அயலியே சேர்ந்து நம்ம கபிலன் வர்மா அப்படியில் தான் இருக்கான், அவனை தேடி ஆகணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ரேஷ்மா வராங்க. ரேஷ்மா வந்து நைஸாக சிவா கிட்ட எல்லாரும் சேர்ந்து ஒரு சைடு தேடட்டும், நம்ம 2 பேரும் சேர்ந்து தேடுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறேன். எல்லாரும் சேர்ந்து தான் தேடணும், ரேஷ்மா நீ மட்டும் எதுக்காக இதெல்லாம் செய்கிற அப்படின்னு வந்து கேட்க நேரம் கபிலன் டீம்லேருந்து அந்த வர்மா டீம்லேருந்து தூக்கிட்டாங்க கபிலனை அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் என்ன அப்படின்னா இது நல்ல விஷயந்தான், சீக்கிரம் உங்கள் கல்யாண நாடகத்தை முடிச்சு விட்டு சிவா நம்ம 2 பேரும் சேரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரேஷ்மா வந்து நம்ம சிவா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த பாரு அயலி, நீ தனியாக உங்கள் குரூப்போட போய் தேடுங்க, நானும் சிவாவும் சேர்ந்து கபிலனை தேடுறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் கபிலனை வந்து ரோட்டு சைடு வந்து தூக்கி எரிஞ்சு வீசப்பட்ட நிலையில் கபிலன் கிடைக்கிறாரு. கபிலனை பார்த்த உடனே தம்பி பாசம் நம்ம சிவாக்க மனசுலையும் எட்டி பார்க்குது. அடி அடின்னு வந்து உயிருக்கு அடித்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க நம்ம கபிலன். அவங்கள பார்த்த உடனே அப்படியே தூக்கி வச்சு கபிலா உனக்கு ஒன்றும் ஆகாதடா, நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்ப்பேன், காப்பாற்றுவேன், என் தம்பி நீதாண்டா, எனக்கு அனாதையாக இருந்த எனக்கு ஒரு புது உறவே உங்கள் உறவு கிடச்சிருக்கு உங்கள் வீட்டில் இருந்து, அப்படி இருக்கிறனால நான் உன்னை இழக்கவே விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம சிவாயி குரூப் எல்லாம் சேர்ந்து நம்ம கபிலனை தூக்கிட்டு கொண்டு சேர்க்குறாங்க. இந்திராணிக்கு தகவல் கொடுக்குறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் ஹாஸ்பிட்டலில் கூட்டாங்க. இந்த வர்மா இந்த வேலையை பண்ணிட்டா, எதுக்காக கபிலன் வந்து அவன் கையில் சிக்கினான் அப்படின்னு வந்து உதயபெருமாள் இந்திராணி எல்லாம் அப்படியே வந்து யோசிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நிச்சயமாக கபிலன் வந்து வர்மாவை பார்க்க போயிருக்கான். வர்மா அடி அடி அடினி வந்து எவனா சாந்தியை கொண்டு வந்து உண்மையை உடைச்சதுனால அவனால் தாங்க முடியலை, அதுக்கு ஈடாட்டு நம்ம கபிலனை அடித்து வெளுத்திருக்கான், இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிறாங்க. எது ஆனாலும் சரி அயலி, நான் இந்த வர்மாவை விட போகிறதில்ல, என் தம்பி மேலே கை வச்சு அவனுக்கு கையை உடைப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவா வந்து கபிலன் மேலே கையை வச்ச அந்த வர்மாவின் அடிக்கிறதுக்கு வந்து கிளம்பிட்டாங்க. ஒரு கட்டத்தில் வர்மா குரூப்பை போய் நொத்தி எடுத்துட்டாங்க நம்ம சிவா. இந்த சைடு பார்த்தோன்னா நமது சிவா வந்து காப்பாற்றி நம்ம கபிலன் ஹாஸ்பிட்டலில் வந்து அப்படியே வந்து கண்ணை திறக்கிறாங்க. என்னை காப்பாற்றுறது சிவா தான் அப்படின்னு வந்து நம்ம கபிலனுக்கு வந்து புரிய வருது. நம்ம எவ்வளோ தூரம் வந்து நம்ம சிவாவுக்கு வந்து துரோகமும் தான் வந்து பண்ணியிருக்கோம், நம்ம சிவாயை வந்து வெறுத்து ஒதுக்கியிருக்கோம், ஆனால் சிவா வந்து நம்மளுக்கு நல்லது தான் பண்ணியிருக்கான், அவன் வந்து நம்மளை தம்பியாக தான் பார்க்குறான் அப்படின்னு வந்து கபிலன் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இனி இந்த வர்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை, வர்மா என்னை கொல்ல அளவு துணிஞ்சிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோடு வந்து கபிலன் வந்து இருக்காங்கங்க.